வணக்கம், என் பேர் ஆர் திவ்யா. நான் கரூர் மாவட்டத்தில் காக்காவடியிலேருந்து இருக்கேன். எங்கள் வில்லேஜ் ஒரு ஸ்மால் வில்லேஜ். எங்கள் ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா, அம்மா, நான், தம்பி 4 பேர் தான். அப்பா வந்து கால் டாக்ஸி டிரைவராக ஒர்க் பண்ணுறாங்க. என்னையும் ரோஹித்தையும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. ரீசெண்டாக நடந்த IBPS PO பேங்கிங் எக்ஸாம் வந்து இப்போ கிளியர் பண்ணியிருக்கேன். நான் முதல்வன் ரெசிடென்ஷியல் கோச்சிங் பேங்கிங் SSC RRB அதோட ரெசிடென்ஷியல் கோச்சிங் கீழே படித்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க்கில் வந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக வேலை கிடச்சிருக்கு. நான் 12th முடிச்சுட்டு என்ன டிகிரி படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ அக்ரி எனக்கு பிடிச்சி எடுத்திருந்தேன். அக்ரிகல்ச்சர் BSc அக்ரிகல்ச்சர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரமில் வந்து படித்து முடிச்சிருந்தேன் 2023ல். முடிச்சுட்டு எந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா இல்லை அக்ரி ரிலேட்டடாக ஒர்க் போகலாமா அப்படின்னு யோசிச்சப்போ தான் எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் பேங்கிங் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு காலேஜ் முடிச்சுட்டு உடனே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1 இயரில் ஒரு 6 எக்ஸாம்ஸ் கிட்ட அட்டன் பண்ணியிருந்தேன். எந்த ஒரு எக்ஸாம்லேயுமே ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எதுவுமே கிளியர் ஆகலை. அப்போ தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபினான்ஷியலாக வீட்லேயும் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. அப்போ தான் இந்த ரெசிடென்ஷியல் கோச்சிங் பற்றி என் ஃப்ரெண்ட் மூலியமாக எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த எக்ஸாம் போய் எழுதிட்டு வந்தேன். இதில் வந்து 1000 பேரை வந்து செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. 700 மெம்பர்ஸ் பேங்கிங்க்கும் 300 மெம்பர்ஸ் SSCக்கும். எக்ஸாம் எழுதிட்டு வந்து இந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்தப்போ இது கிளியர் ஆகிருக்கு அப்படின்னு வந்துச்சு. அப்போ எனக்கு அடுத்த பேங்கிங் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிட முடியும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஹோப் வந்துச்சு. முடிச்சுட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர், சேலம் அந்த மாதிரி 2 இடத்துல வந்து கோச்சிங் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் VPMM காலேஜில் வந்து கோச்சிங் கிடச்சிருந்துச்சு. அங்கே ஃப்ரீ கோச்சிங் அண்ட் அக்கமடேஷன், ஃபுட் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் அங்கே இருந்த லேப் ஃபெசிலிட்டிஸ் அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒவ்வொரு சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க. கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தது வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு தகுந்த மாதிரி இண்டிவிஜுவலாக கொடுத்துருந்தாங்க. ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாருமே ரொம்ப பேசிக் லெவல்லேருந்து எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருந்தாங்க. மெயின்ஸ் லெவலுக்கு எப்படி ஸ்டூடெண்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், அவங்க எதில் வந்து வீக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்க கோச்சிங் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. IBPS PO எக்ஸாமுக்கு வந்து மெயின்ஸ்க்கு அவங்க ரொம்ப கொடுத்துருந்த எஃபெக்டிவாக இருந்துச்சு அவங்க கொடுத்த கோச்சிங் எல்லாமே. அண்டு அதுக்கப்புறம் அவங்க இன்டர்வியூவுக்கு வந்து எங்களை தனியாக ட்ரெயின் பண்ணாங்க. யார் யார் மெயின்ஸ் கிளியர் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இன்டர்வியூக்கு ட்ரெயின் பண்ணதுக்கும் தனியாக ஸ்டாஃப்ஸ் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்டர்வியூவுக்கு. அங்கே போய் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்டு April 1 அன்றைக்கி இந்த IBPS PO எக்ஸாமோட ரிசல்ட் வந்துச்சு. அந்த ரிசல்ட் வந்ததும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரிசல்ட் வந்து கிளியர் ஆகிருக்கு அப்படின்னு வந்தப்போ இது 2 இயர்ஸோட ஹார்ட் ஒர்க் அண்ட் சக்ஸஸ் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அவன் வீட்டில் கால் பண்ணி சொல்லியிருந்தேன். வீட்டில் கால் பண்ணி சொன்னப்போ வீட்லேயும் அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியானாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு பெர்மனன்ட் ஜாப் இருக்குது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். இந்த ஜாப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு இப்போ எனக்கு ஹோப் இருக்குது. நான் முதல்வன் ஸ்கீம் ஃப்ரீ கோச்சிங் அண்ட் அக்கமடேஷன் கொடுத்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி இப்போ இந்த ஜாப் கிடச்சதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். எங்கள் ஃபேமிலியும் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கும், சீஃப் மினிஸ்டர் சாருக்கும், டெப்டி சீஃப் மினிஸ்டர் சாருக்கும், நான் முதல்வன் ஸ்கீமுக்கும் நன்றி. வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.